வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் ஆழ்மனதில் ஒலிக்கும் சில கசப்பான உண்மைகள், ஏக்கங்கள், ஒரு நிழலைப் போல் படிந்திருக்கும் உணர்வுகள் குறித்து இந்த பதிவில் நாம் அலசப்போகிறோம். கட்டிய மனைவி சலிப்படைந்து எட்டி உதைப்பதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள் இவை! இன்பமாக வாழ்வைத் தொடங்கி வாழ்ந்து வரும் கணவன் மனைவி உறவில் வயதான நிலையில் ஏற்படும் வெறுப்பின் உச்சம் இது. ஒரு காலத்தில் நன்கு நேசித்த ஒருவரே வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படும் போது வெளிப்படும் விரக்தி இது. இப்படி ஒரு நிலை ஒரு ஆணுக்கு வரும் நேரத்தில் மரணம் தனக்கு ஒரு விடுதலையை தரும் என்று எண்ணம் தோன்றுவதால் இப்படி நினைக்கவோ சொல்லவோ வைக்கிறது. அடுத்து சனியனே என்று பெற்ற பிள்ளைகளே சொல்வதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். உலகிலேயே புனிதமானதாக கருதப்படுவது பிள்ளை பாசம். ஆனால் அந்த பாசத்திற்கு மாறாக வெறுப்பும் சாபச் சொற்களும் வரும்போது ஒரு தந்தைக்கோ தாய்க்கோ இதைவிட பெரிய வலி இருக்க முடியாது. அதற்கு அடுத்து சொத்து சேர்த்த தகப்பனை தவிக்க விட்டுவிட்டு சொத்துக்கு பிள்ளைகள் அடித்து கொள்ளும் நிலை வருவதற்குள் மரணம் வந்துவிட வேண்டும். வாழ்க்கையில் அர்ப்பணிப்போடு உழைத்து சேர்த்த சொத்து பிள்ளைகளுக்குள் பிரிவினையையும் சண்டையையும் உருவாக்கும் போது அந்த தந்தை அல்லது தாயின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். தான் வாழ்ந்த வாழ்க்கையே அர்த்தமற்றதாகி விட்டதே என்ற எண்ணம் தோன்றும்போது யாராக இருந்தாலும் இப்படி யோசிப்பதில் தவறில்லையே. இதற்கெல்லாம் மரணம் ஒரு தீர்வாகுமா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் குறித்த பதிவு மீண்டும் தொடரும். அடுத்தடுத்த பதிவுகளில் இதை நான் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.